இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இன்று 3வது பாடத்தை படிக்கும்படியாக வந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொரு பாடத்திலும் நாம் பிலிப்பியர், கொலோசையர் நிருபத்தை ஆராய்வோம் என்பதை நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இன்று நாம் படிக்கப் போவது 3வது பாடம். 3வது பாடம் எதை பற்றியது? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் முதல் 18 வசனங்களில் 2வது பாடத்தில் படித்தோம். அப்போ 3வது பாடம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, 2வது பாடம் எங்கு முடிஞ்சிச்சோ அங்கிருந்து 3வது பாடம் ஆரம்பிக்கிறது. 18வது வசனத்தில் முடித்தோம். 19ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் ஆராய்வது தான் 3வது பாடம். 12 வசனங்கள், 19 to 30, 12 வசனங்களை ஆராய்வது தான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். அதை லகுவாக நம்ம ஒரு 4 பகுதிகளாக பிரித்து நம்ம ஆராய்வோம். 19, 20 முதல் விஷயம், 21, 22 ரெண்டாவது விஷயம், 23 to 26 மூன்றாவது விஷயம், 27 முதல் 30 வரைக்கும் 4வது விஷயம். சரிங்களா? ஆக 2 வசனம் இல்லை 3 வசனமாக பிரித்து நம்ம 4ஆக நம்ம பிரித்து நம்ம படிக்கும் பொழுது அந்த 12 வசனத்தினுடைய கருத்தினுடைய ஆழத்துக்கு போக முடியும். ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார் என்கிற விஷயத்தையும் பார்க்க முடியும். சரி, இந்த 12 வசனம் எதை குறித்து தான் பேசுது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். சரிங்களா? இங்கே பவுலார் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு. அவர் இன்னைக்கா நாளைக்கா அப்படின்ற சாவு அவரை தேடி வருது. அப்போ சாவை, மரணத்தை அவர் எப்படி பார்க்கிறார்? தம்முடைய சபைக்கு சாவை குறித்து அவர் என்ன சொல்லித்தர விரும்புகிறார்? சரிங்களா? எனவே தான் பாடத்தினுடைய தலைப்பு ஜீவனும் மரணமும் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஆக நாம் படிக்க போவது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 19 முதல் 30 வரைக்கும் 4 பகுதிகளாக பிரித்து நம்ம ஆராய்வோம். ஜெபத்துடன் படிக்கலாமா? வாங்க. பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, அருமையான பாடத்திற்காக நன்றி. கடைசி நாட்களை நாம் வாழுகிறோம் தகப்பனே. எங்களுக்கு வேண்டிய சத்தியங்களை நீர் கொடுத்து கொண்டு வருகிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. தகப்பனே, நீர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை போதிப்பீராக. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 3வது பாடம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 19 முதல் 30 வரை 4 விஷயம் படிப்போம்னு சொன்னேன். அதில் முதல் விஷயம், முதல் 2 வசனங்கள், அதாவது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 19, 20 என்ன சொல்லுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இங்கே பவுலார் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு. சிறைச்சாலைக்குள் இருக்கும் பொழுது அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? சரிங்களா? அவர் மரணத்தை சந்திக்க போகிறாரு. அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 19 பாருங்க. அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். என்னவா, எது ரட்சிப்பாக முடியும்னு சொல்லிட்டு பவுலார் சொல்றாரு? என்னுடைய சிறைவாசம் இருக்குதே, அந்த சிறைவாசமானது உங்களுடைய வேண்டுதல்னால எனக்கு ரட்சிப்பாக முடியும், ஆவியினுடைய உதவியினால எனக்கு ரட்சிப்பாக முடியும். சரி, பவுலார் சிறைவாசத்துக்குள் இருக்கும் பொழுது அவருடைய எதிர்பார்ப்பு தான் என்ன? சரிங்களா? ஒரு அழகா ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனானாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சையும் நம்பிக்கையும் தக்கதாய் அப்படி முடியும். என்னவா? ஜீவனானாலும் சாவு ஆனாலும் நான் கிறிஸ்துவினுடைய மகிமைக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப பவுலார் இங்க சிறைவாசத்துக்குள்ள உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, உயிர் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி, வாழ்வோ சாவோ எதுவா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவினுடைய மகிமைக்காக நான் இருப்பேன் அப்படின்ட்டு பவுலார் சொல்றாரு. அப்போ உங்களுக்கு புரியுதா? சிறைக்குள்ள இருக்கும் பொழுது, மரணம் அவருக்கு கிட்ட கிட்ட நெருங்கும் பொழுது, அவர் மரித்தாலும் கூட அவர் கிறிஸ்துவினுடைய மகிமைக்காக வாழணும், மரிக்கணும்னு சொல்லிட்டு பவுலார் சொல்றாரு. இன்னொரு காரணம் கூட இருக்குது பாருங்க. பவுலானவர் சிறைவாசத்துக்குள்ள இருக்கும் பொழுது, கஷ்டமும் துன்பங்களையும் உபத்திரவத்தை படும் பொழுது அவருடைய வாஞ்சை என்ன? முதல் வாஞ்சை கிறிஸ்துவினுடைய மகிமைக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னொரு வாஞ்சை பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 கொரிந்தியர் 11க்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா 23 முதல் 28 வரைக்கும் பாருங்களேன். 23 முதல் 28 வரைக்கும். 23 என்ன சொல்லுது? அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன்,
அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாய் 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுயஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். பெரிய லிஸ்டே போடுறாரு. ஒரு ஊழியக்காரனுக்கு இவ்வளவு கஷ்டமா? இன்னைக்கு ஊழியக்காரன் சொன்னா ஆண்டவர் அப்படியே தங்கத்தட்டில் வச்சு பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களே, அப்படியா பவுல் வாழ்க்கை இருந்திருக்குது? சபைகளை கண்டமுட்டு கண்டம் சேர்த்தவர், சத்தியத்தை அப்படி வளர்த்து பெருக்கினவர். அவர் வாழ்க்கையில பாருங்க எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு உபத்திரவம், எவ்வளவு மோசங்கள், ஆபத்துகள். என்ன இந்த கஷ்டத்தின் மத்தியில பவுலுடைய எதிர்பார்ப்பு என்ன? வசனம் 28 சொல்லுதுங்க, இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அப்ப சிறைவாசத்துக்குள்ள இருந்த பவுலாரு மரித்தாலும் கிறிஸ்துவினுடைய மகிமைக்காக மரிக்கணும்னு சொல்றாரு. சிறைக்குள்ள உபத்திரவத்துக்குள்ள கஷ்டங்கள்ல புறஜாதியார்னால் வந்த மோசங்கள், இயற்கை பேரிடரால் வந்த மோசங்கள், அல்லது சொந்த ஜனத்தால் வந்த மோசங்கள், இவ்வளவு உபத்திரவப்பட்டிருந்தாலும் கூட அவர் மனசு எங்க இருக்குதான்? அவர் மனசு எங்க ஏங்கி நிக்குதான்? எல்லா சபைகளையும் குறித்து உண்டாகியிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அப்ப அவரு தனக்காக கஷ்டப்பட்டாரா? இல்லை. ஒண்ணு, கிறிஸ்துவின் மகிமைக்காக நான் சாவணும்னு சொல்றாரு. மற்றொன்று, சாவர நேரத்துல கூட அவர் சபையை நினைக்கிறாரே ஒழிய தன்னுடைய வலிய, தன்னுடைய காரியங்களை அவர் யோசிக்கல. அப்ப கஷ்டப்படும் பொழுது, உபத்திரவப்படும் பொழுது இவங்க தன்னை குறித்து யோசிக்காம பிறரை பத்தி யோசிக்கிறாங்களே. எப்படி இது முடிஞ்சிச்சு? பவுலார் இது எப்படி எங்கிருந்து கத்துக்கிட்டாரு? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்கினேன். ஒரு அருமையான விஷயம் இருக்குது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா, இங்க ஒருத்தருடைய முன் உதாரணத்தை பவுலார் பார்த்திருக்கணும். அப்போஸ்தலர் 7 வசனம் 60 பாருங்க. அவனும் முழங்கார் படிக்கிட்டு, யார் இது? ஸ்தேவான், ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரடைந்தான். இப்ப பவுலாரு எங்கிருந்து பாடத்தை கற்றுக்கொள்கிறார்? தன்னை பற்றி யோசிக்கக்கூடாது. உபத்திரவப்படும் பொழுது தன்னை பற்றி யோசிக்க கூடாது. பிறருடைய ரட்சிப்பை பற்றி கூட தாம் மரிக்கும் போது யோசிக்கணும்ன்றத பவுலார் ஸ்தேவானிடமிருந்து கற்றுக்கொள்கிறார். புரியுதுங்களா? அவனை கல்லால் அடித்து சாவடிக்கும் பொழுது கூட, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் இன்னதென்று தெரியாம செய்யறாங்க, இவர்கள் மேல பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி அந்த நேரத்துல கூட அவங்கள பத்தி யோசிக்கிறான் பாருங்க இந்த ஸ்தேவான். இவன்தான் பவுலார் பாடத்தை கற்றுக்கொள்கிறார். இதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவும் கூட. லூக்கா 23ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 23 என்ன நடக்குது பாருங்க. 23 வசனம் 34 பாருங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். கவனிச்சிங்களா? சிலுவையில் அறையப்பட்ட போது கூட, கொடூரமான மரணத்திற்குள்ளாக அவர் அழைக்கப்பட்ட போது கூட அவர் தன்னுடைய வேதனைகளை நினைச்சிருக்கலாம், ஆனால் நினைக்கல. அப்போது கூட அவர் பக்கத்தில் இருந்த கள்ளனை பற்றி யோசிச்சார். என்ன, இன்று நான் உனக்கு சொல்றேன், நீ பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப யூதர்களை குறித்து சொல்றார், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், பிதாவே அவர்களை மன்னியுன்றார். அப்ப ஏதோ கள்ளனை பற்றி யோசிச்சாரா? யூதர்களையும் மட்டும்தான் யோசிக்கிறாரா? இல்லைங்க, உங்களை குறிச்சும் என்ன குறிச்சும் கூட யோசிக்கிறார். அப்ப இதுதாங்க பவுலுடைய மனசு, இதுதாங்க ஸ்தேவானுடைய மனசு, இதுதாங்க ஏசப்பாவுடைய மனசு. அப்போ ஒருத்தர் உபத்திரவப்படும் பொழுது அவங்க தன்னை பற்றி யோசிக்காம பிறரை பற்றி, குறிப்பாக அவங்க எப்படி ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும் என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். இதுதாங்க நம்ம கற்றுக்கொள்கின்ற முதலாவது பாடம். பவுலார் மரிச்சாலும் கிறிஸ்துவினுடைய மகிமைக்காக மரிக்கணும்னு சொல்றார்.
பவுலார் மரிக்கும்போது கூட, சிறைவாசத்தில் இருக்கும்போது கூட சபையை குறித்து யோசிக்கிறார், பிறரை குறித்து யோசிக்கிறார். யோசிங்க, நீங்க ஏதேனும் கஷ்டத்துல இருக்கிறீங்களா? அந்த கஷ்டத்தை பற்றியே மீண்டும் மீண்டும் யோசிச்சே இருக்கிறீங்களா? பவுல், ஸ்தேவான், இயேசுவானவர் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டத்துக்குள்ள இருக்கும் பொழுது, உபத்திரவத்துக்குள்ள இருக்கும் பொழுது அவங்க தங்களை பற்றி யோசிக்கல, பிறரை பற்றி யோசிக்கிறாங்க, ரட்சிப்பை பற்றி யோசிக்கிறாங்க, சபையை குறித்து யோசிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போ நம்ம கஷ்டத்தில் இருக்கும்பொழுது கூட, உபத்திரவத்தில் இருக்கும்போது கூட நாம் பிறரை குறித்து, பிறருடைய ரட்சிப்பை குறித்து யோசிக்க வேண்டும் என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். இப்போ பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21, 22 அந்த 2வது பகுதிக்கு வரலாம் வாங்க. இப்படி பவுலார் சிறைவாசத்துக்குள்ள இருக்கிறாரு. ஒருவேளை பவுலார் மரிக்க கூடுமானால், இப்ப இந்த மரணத்தை குறித்து பவுலார் என்ன சொல்றாரு? பிலிப்பியர் 1:21 பாருங்க. பிலிப்பியர் 1:21, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என்னவா? மரிப்பது, ஐயோ மரிச்சிட்டேன்னு சொன்னா என்னென்ன ஊழிய திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறேன், அதெல்லாம் பெருத்த நஷ்டமாயிருமே அப்படின்னா பவுலார் சொல்றாரு, இல்ல, இந்த நொடி பொழுது நான் வாழ்கிறேன், அடுத்த நொடி நான் மரிப்பேன், ஆனால் அது கிறிஸ்துவினுடைய மகிமைக்காக இருக்கணும். அப்போது கூட நான் சபைக்கு என்ன செய்யணுமோ நான் யோசிப்பேன். அப்ப சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ப்ராஃபிட், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்றாரு. அப்ப எது லாபம், எது நஷ்டம், இதை யோசிக்கணும் பாருங்களேன். ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்னைக்குமே ஒரு கருத்து செய்யும் போது லாப நஷ்டம் இப்படியே தானே யோசிச்சுக்கிட்டே கிடக்கிறோம். நம்ம மனசு இந்த லாப நஷ்ட கணக்கு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போங்க. பைபிள் எதை லாபம்னு சொல்லுது, பைபிள் எதை நஷ்டம்னு சொல்லுது. என்ன அப்ப எதை லாபம்னு சொல்லுது? பைபிள் அழகான வசனம் சொல்லுது பாருங்களேன். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல வசனம் 26 பாருங்க. மத்தேயு 16 வசனம் 26, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இங்க ஆதாயம் என்ற வார்த்தை வருதா, நஷ்டன்ற வார்த்தை வருதா? நம்ம பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், அப்படின்னா அவன் நல்லா படிச்சு, நல்லா வேலைக்கு போய், நல்லா திருமணம் முடிச்சு, நல்ல ஒரு ஸ்டாண்டிங் மெம்பரா அவன் வந்துட்டான்னா அதனால என்ன லாபம்? என்ன? அப்ப வாழ்க்கையில படிப்பதும், உயர்வதும், திருமணம் முடிப்பதும், ஒரு அந்தஸ்துள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதும் இதுதான் லாபமா? இது லாபம் இல்லை. பைபிள் சொல்லுது, இவை எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டதும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் தான் என்ன? தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின அப்படின்னு அர்த்தம் என்ன? அவன், பைபிள் சொல்லுது, அவன் ரட்சிப்பை இழப்பானால், நீ நல்லா படிச்சிருக்கிற, நல்லா சம்பாதிக்கிற, நல்ல பதவியில் இருக்கிற, நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல நீ இருக்கிற, ஆனால் ரட்சிப்புக்குள் இல்லையே, கிறிஸ்துவோடு கூட நீ இல்லையே, பாவத்தை ஜெயிக்கிற அனுபவம் உன் வாழ்க்கையில இல்லையே, அப்படின்னா நீ ஜீவனை நஷ்டப்படுத்துற. அப்ப லாபம் என்ன? அது வாழ்க்கை நட்டம் தான். அப்ப லாபம்னா என்ன? ரட்சிப்பை சம்பாதிப்பது தான் லாபம், கிறிஸ்துவோடு கூட இருப்பது தான் லாபம், பாவத்தை ஜெயிப்பது தான் லாபம். அப்ப இதெல்லாம் விட்டுட்டு மற்றதெல்லாம் நான் தேடுறேன்னா அதெல்லாம் லாபம் கிடையாதுப்பா, அதெல்லாம் வெறும் நட்டம் தான். அப்ப இதுதாங்க பவுலாரும் சொல்றாரு பாருங்க. என்னைக்குமே ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும்னு நம்ம படிச்சிருக்கிறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா, ஒரு எழுத்தாளருடைய வசனத்தை அதே எழுத்தாளர்கிட்ட அதே கருத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்னும் விஷயம் புரியுங்க. இப்ப கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு லாபம்னு சொல்லிட்டார்ல. அப்ப பவுல்கிட்டே போயிட்டு எது லாபம் எது நஷ்டம்னு கேட்கணுங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற பகுதிக்கு வரணும். அப்ப பாருங்க, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது இல்லையா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு லாபம். இப்ப அதே பிலிப்பியர் நிருபத்துல இது நஷ்டம் என்று சொல்றாரு பாருங்களேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துடணும். நீங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா வசனம் 7 பாருங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். உங்களுக்கு புரியுதா?
எனக்கு எதெல்லாம் லாபமோ அதெல்லாம் கிறிஸ்துவுக்கு நஷ்டம். படிக்கிறது, சம்பாதிக்கிறது, குடும்பத்தை அமைக்கிறது, இதெல்லாம் செஞ்சு கிறிஸ்து என்கிட்ட இல்லைன்னா அதெல்லாம் எனக்கு நஷ்டம். சரிங்களா? லாபம் மட்டும் இல்லை, அது நஷ்டம் எனக்கு. சரி, அப்படின்னா இதுதான்ப்பா லாபம் அப்படின்னா பைபிள் சொல்லுது, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்ப எதுதான் லாபம்ன்றாரு? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாம் நஷ்டம், எல்லாம் குப்பை, எல்லாம் ஒண்ணுத்துக்கு விளங்காது அப்படின்ட்டார். அப்ப கிறிஸ்துவை அறிகிற அறிவு அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய விஷயம் ஆதியாகமம் டு வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற விஷயங்களை டான் சொல்லிட்டு பதில் சொல்றதா? அது மட்டும் இல்லைங்க. அதை நம்ம அறிவுபூர்வமான அறிவு அதுல இன்னொன்னு சேருது. ஆதாம் ஏவாளை அறிந்தான், அந்த நெருங்கிய உறவை குறிக்குதுங்க. அப்ப நடைமுறை வாழ்க்கையில கிறிஸ்துவின் மூலமாக நடைமுறையில கற்றுக்கொள்வது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்தை குறித்து பைபிளில் படிச்சிருப்பீங்க. ஆனால் நடைமுறையில் ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள்வது, தசமபாகத்தின் ஆசீர்வாதம் என்றால் என்ன படிச்சிருப்பீங்க. தசமபாகத்தை கொடுத்து அனுபவிப்பது. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு சரிங்களா? எப்படி மௌனமாக இருப்பது படிச்சிருப்பீங்க. ஆனால் மௌனமாக இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் அனுபவிப்பது. அப்போ ஏதோ ஏட்டு சுரக்கா இல்லைங்க, அதை நடைமுறையில் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் நான் எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்ட்டு பவுலார் சொல்றாரு. அப்ப அவருக்கு லாபம் என்ன? கிறிஸ்துவோடு கூட நடைமுறை வாழ்க்கையில கற்றுக்கொள்வது, நடைமுறையிலிருந்து கற்றுக்கொள்வது, பிராக்டிக்கல் லெசன்ஸ் அவர் ரொம்ப ரொம்ப விரும்புறாரு. இதுதான் லாபம்ன்றார். இந்த நடைமுறை வாழ்க்கையில என்னையும் கிறிஸ்துவையும் பிரிக்கக்கூடிய எல்லாமே எனக்கு நஷ்டம்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப புரியுதா உங்களுக்கு? எது லாபம்? கிறிஸ்துவோடு இருப்பது, ரட்சிக்கப்படுவது, நடைமுறை வாழ்க்கையில கிறிஸ்துவை அனுபவிப்பது. இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்று சொல்லுகிறார். வசனம் 10க்கு வாங்களேன். இப்படி நான் அவரை, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். என்னமா? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும், அவர் மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இப்ப பாருங்க, கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் சொல்லி விட்டேன் அப்படின்றார். எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. என் வாழ்க்கையில முக்கியம் என்னன்னா, கிறிஸ்துவை அறியணும், நடைமுறை வாழ்க்கையில அறிஞ்சு சுவைச்சு பார்க்கணும் அப்படின்றாரு. இன்னொன்னையும் அறியணும்னு சொல்றாரு. கவனிச்சிங்களா? அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் ருசி பார்க்கும்படியாய் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி. என்னவா? எதை அறியணும்ன்றாரு? கிறிஸ்து எப்படி மரிச்சாரோ அந்த மாதிரி நானும் மரிக்கணும், என்ன அந்த மாதிரி நானும் உபத்திரவப்படணும் அப்படின்றார். ஏன்பா அப்படி உபத்திரவப்படணும்? அது வேணுங்க. அவரை போலவே நானும் மரிக்கணும். அப்ப கிறிஸ்துவை போல வாழணும், கிறிஸ்துவை போலவும் நான் மரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாஞ்சிக்கிறார். அப்ப வாழ்ந்தா கிறிஸ்துவுக்காக வாழணும், செத்தாலும் கிறிஸ்து மாதிரி சாகணும். என்ன, பிறருக்காக அவர் செத்தாரு, நானும் சத்தியத்திற்காக நானும் மரிக்கணும் அப்படின்றாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? சாவு எனக்கு ஆதாயம்னா என்ன அர்த்தம்? ஆதாயம் என்பது என்ன? கிறிஸ்துவோடு இருந்தாலே, ரட்சிப்பின் அனுபவத்தை பாதுகாத்தாலே நமக்கு ஆதாயம். எப்படி ஆதாயம்? நம்ம கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம். அதுதாங்க வாழ்க்கையினுடைய நோக்கம். ஒருவேளை மரித்தால் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை அடைவோம். அதுதாங்க அது. அப்ப புரியுதா உங்களுக்கு? எது லாபம்? நீங்க கிறிஸ்துவோடு கூட இருக்கிறீங்களா? ரட்சிப்படைஞ்சிங்களா? ரட்சிப்பை பாதுகாக்கிறீங்களா? அதுதாங்க லாபம். இதை விட்டுட்டு நீங்க எதெல்லாம் நீங்க சேர்த்துட்டு இருக்கிறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு எதெல்லாம் கொடுக்குறீங்க? எதை குறிச்செல்லாம் கவலைப்படுறீங்க?
ஆனால் பிள்ளைங்க ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறாங்களா என்பதை யோசிச்சிங்களா? பிள்ளைங்க வந்திருப்பாங்கன்னு சொன்னா அவங்க ரட்சிப்பை பாதுகாப்பதற்காக என்ன செய்றீங்க? அப்ப நீங்க அவங்களுக்கு லாபத்தை சேர்த்து வைக்கிறீங்களா, அவங்களுக்கு நட்டத்தை சேர்த்து வைக்கிறீங்களா? பாருங்க, எது லாபம்னு கொண்டு போயிடுறாரு பவுலாரு. வாழ்வது மட்டுமல்ல, அவருடைய பாடுகளினுடைய ஐக்கியத்தை அறியணும். அப்ப இந்த மாதிரி நான் நினைக்கிறேனா, இத மாதிரி என்னுடைய சபை விசுவாசிகள் இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேனா? பவுலார் விரும்புகிறார். ஆக இங்க நஷ்டம்னா என்ன, லாபம்னா என்ன? கிறிஸ்துவோடு கூட இருப்பது, ரட்சிப்பின் அனுபவத்தை பாதுகாப்பது, அதுதான் லாபம் அப்படின்ற ஒரு இரண்டாவது பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். சரி, மூன்றாவது இன்னொரு விஷயத்துக்கு நம்ம வரணுங்க. மூன்றாவது வாங்க, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல 23 முதல் 26 வரை என்ன சொல்லுது? 23 வாசிக்கிறோம் பாருங்க. இந்த வசனங்கள் சற்று தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அதை நம்ம புரிந்து கொள்வோம், தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஏனெனில் இவ்விரண்டினாலும் என்னவா? ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். எவ்விரண்டினாலும்? ரெண்டு காரியத்தை குறித்து பவுலார் ரொம்பவும் போராடுறாரு. என்ன ரெண்டு காரியம்? பவுல் சொல்றாரு பாருங்களேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது எனக்கு அதிக நன்மையா இருக்கும். என்னவா? தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்கணும்னு ஒரு ஆசை, அது எனக்கு அதிக நன்மையா இருக்கு. இது ஒரு காரியம். ரெண்டாவது, அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். நான் உயிரோடு இருக்கிறதும் பார்க்கிறேன், ஆனா பலவீனத்தினால செத்துருவன் போல் தெரிகிறது. புரியுதா உங்களுக்கு? செத்துட்டேன்னு சொன்னா நான் கிறிஸ்துவோடு கூட இருக்க முடியும். வாழ்ந்திருப்பது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்ப இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். வாழ்வதா சாவதா எது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெருக்கப்படுகிறேன். உயிரோடு இருந்தேன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், செத்துட்டேன்னு சொன்னா நான் கிறிஸ்துவோட கூட இருப்பேன். சரிங்களா? இப்ப இந்த ரெண்டு காரியத்துல போராடுறாரு. இப்போ ஒரு கேள்வி, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டுன்னு சொல்றாரு. தேகத்தை விட்டு பிரிந்தவுடன் பவுலார் கிறிஸ்துட்ட போயிடுவாரா? சரிங்களா? அதாவது பவுலார் செத்தவுடன் பரலோகம் போயிடுவாரா? அல்லது பவுலுடைய ஆவியோ ஆத்மாவோ செத்தவுடன் அது பரலோகம் சென்று விடுமா? உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப என்ன சொல்றாரு? தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. என்ன சொல்ல வராரு? மீண்டும் நம்ம வச்சுக்கிறதே ஃபார்முலா தாங்க. ஒரு எழுத்தாளர் ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறாருன்னு சொன்னா அதே விஷயத்த வேற எங்கேயாவது தன்னுடைய நிருபங்கள்ல எழுதி வச்சுக்கிறாரா? முதல்ல அந்த நிருபத்துக்குள்ளேயே அவருடைய எழுத்துக்களுக்குள்ளேயே தேடுங்க, அதுக்கப்புறம் மற்ற எழுத்துக்கள்ல தேடுங்க, நிச்சயமாக பதில் உண்டு. அப்ப தேகத்தை விட்டு பிரிந்த உடனே பவுலார் பரலோகம் போயிடுறாரா? பார்க்கலாமா? இதற்கான ஆன்சர் எங்க தெரியுமா வருது? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல வருகிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் பாருங்க. இதே விஷயம் எப்படி பவுலார் சிறைவாசத்துக்குள்ள இருந்தபோது நான் சாகிற மாதிரி இருக்குப்பா, நான் சாகிறது செத்துட்டேன்னு சொன்னா நான் கிறிஸ்துவோட போயிடுவேன்பா அப்படின்னு சொல்றாருல, அதே விஷயத்த இன்னொரு இடத்துலையும் சொல்லி விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க, தெளிவு உண்டாகும். வசனம் 6, ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அதே வார்த்தைல தேகத்தை விட்டு பிரிந்து, இங்கேயும் தேகத்தை விட்டு பிரிந்து. சரி, திரும்பியும் சொல்றாரு பாருங்க. தேகத்தை விட்டு பிரிந்த அர்த்தம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இதுவரைக்கும் ஒரு போராட்டம், ஒரு போர்ல இருந்தப்பா, போராட்டம் போராடி முடிச்சிட்டேன், என் வாழ்க்கை முடியுது, அப்ப நான் மறிக்க போகிறேன்ற விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. வசனம் 6லயும் வசனம் 7லயும். இப்ப தேகத்தை விட்டு பிரிய போகிறேன், அங்கேயும் சொல்றாரு, இங்கேயும் போறார். இப்ப தேகத்தை விட்டு பிரிந்து எப்பொழுது பரலோகத்துக்கு போறார் பவுலாரு? வசனம் 8 பாருங்க. எது முதல்? அவர் மரிச்சிடுறார் இல்லையா, அது முதல் நீதின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என்னவா? எப்படி இல்லைங்க, நீதின் கிரீடம் எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, மரித்தவுடன் கிடைக்கும் அப்படிலாம் இல்லை. எப்படி இருக்குது? நீதின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நீங்க ஜெபத்தோட கவனிக்கிறீங்களா? நீதின் கிரீடத்தை
பிதா எப்பொழுது பவுலுக்கு கொடுப்பார். நீதியின் கிரீடத்தை அவர் மரிக்கும் போதே கொடுக்கிறாரா அல்லது கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையில கொடுக்கிறாரா? அவர் மரிக்கும் போது கொடுக்கல, கிரீடத்தை வைத்து வைக்கிறார். எப்பதான் கொடுக்கிறாரு அப்படின்னா கிறிஸ்துவானுடைய பிரசன்னமாகுதல் இருக்கும்போது தான் கொடுக்கிறாரு. ஏன் மரிக்கும் போது கொடுக்கல? பவுலாரு வாழ்ந்தாரு, சபையை கட்டினாரு, எல்லாம் ஓகே தான், பல பாடுகளை பட்டாரு, சிறைச்சாலையில் இருக்கும்போது லெட்டர்லாம் கூட எழுதினார், ரைட்டு தான். ஆனால் அவர் பரிசுத்தமா இருந்தாரா? எல்லா பாவத்தையும் ஜெயிச்சாரா? நியாய விசாரணை தாங்க முடிவு பண்ணணும். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்ப அவர் மரிக்கிறாரு, அவர் மரித்தவுடன் அவருக்கு கிரீடம் கொடுக்கப்படவில்லை. அவர் வரும்போது தான் கிரீடம் அவர் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா நடுவில் நியாய விசாரணை ஒன்று என்ன செய்யணும், நடக்கணும். ரைட்டா? சரி, அவருக்கு மட்டும்தானா அப்படின்னா அதான் சொல்றாரு, எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்திடுவார். அப்ப யார் யாரெல்லாம் கிறிஸ்துவை விரும்புறாங்களோ, யார் யாரெல்லாம் அவருடைய 2ஆம் வருகையை விரும்புறாங்களோ அவர்களுக்குமான கிரீடம் 2ஆம் வருகையில கொடுக்கப்படுமே அன்றி அவங்க மரிச்ச உடனே கொடுக்கப்படுறது கிடையாது. ஏன் அப்படின்னா நியாய விசாரணைன்னு ஒன்று நடைபெறணும். அப்ப தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருப்பதனுடைய பொருள் என்ன? நான் மரிக்கிறேன், நான் மரிச்சிட்றேன், அவ்வளவுதான், நான் தூங்க போறேன். அடுத்தது என்ன பொறுத்த மட்டில் எனக்கு நியாய விசாரணை எல்லாம் நான் விழிக்கும் போது முடிஞ்சிருக்கும், நான் கிறிஸ்துவோடு நான் போயிடுவேன். ஆக ரொம்ப சுருக்கமாக நான் மரிக்கிறேன், எனக்கு கண் விழிச்சு பார்த்தேன்னா கிறிஸ்துவ நான் பார்ப்பேன்ப்பா. நடுவில் நியாய விசாரணை நடந்து முடிஞ்சிருக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போவேன். மரிச்ச உடனே போயிடுவேன்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் அல்ல. இன்னொரு வசனம் பாருங்க, எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க. அந்த சம்பவங்கள் அப்படி சொல்லியிருக்கோம், ஆனால் 2 ஒன்றா நடக்குதா அப்படின்னா இல்லைன்றதுதான் பதில். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 2 சம்பவம் அங்கே சொல்லப்படுது பாருங்க. வசனம் 27 என்ன சொல்லுது பாருங்க, அன்றியும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. என்னவா? ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப மரிச்ச உடனேவா அவனுக்கு நியாய தீர்ப்பு? இப்ப தாவீது செத்தாரு, உடனேவா நியாய தீர்ப்பு? ஆதாம் செத்தாப்புல உடனேவா நியாய தீர்ப்பு? காயின் செத்தாப்புல உடனேவா நியாய தீர்ப்பு? பைபிள் வசனம் சொல்லுது ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். சரிங்களா? இப்ப ஒவ்வொருத்தர் சாவ அப்படியே முடியுதா? சரிங்களா? அப்படியே முடியுதா? ஒரு மாணவன் என்ன பண்றான், எக்ஸாம் எழுதி முடிச்சிடறான். எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சவன முடிக்கவா பேப்பர் கரெக்ஷன் பண்ணி முடிச்சிடுறாங்க? அல்லது எல்லார் பேப்பரையும் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நாளை நியமிச்சு பேப்பர் கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட்டை போடுறாங்களா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு உடனே கரெக்ஷன் பண்ணுறது கிடையாது. எல்லாத்தையும் ஒரு நாள் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணி பாஸ் ஃபெயில் அப்படின்னு ரிசல்ட்டை ஆசிரியர் போடுவார். அதே மாதிரி தான் எல்லாரும் மரிக்கிறோம், எல்லாருடைய வாழ்க்கையும் சேர்க்கப்படுகிறது. இப்போ அதுக்கு பிற்பாடு நியாய விசாரணை, பாஸ் ஃபெயில், கிரீடம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். ஆனால் உடனே மரித்த உடனே நியாய விசாரணை கிடையாதுங்க. ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. நியாய தீர்ப்புக்கென்று ஒரு நாளை தேவன் குறித்திருக்கிறார். உலகத்தை நியாயம் தீர்க்க தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த வசனம் எங்கே இருக்குது? அப்போஸ்தலர்ல எங்கேயும் இருக்குதோ? என் கமெண்ட்ஸில் போடுங்க பார்க்கலாம், நான் பார்க்குறேன், யார் போடுறீங்கன்னு நான் பார்க்குறேன். அப்போ மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், தான் நியமித்த மனிதனை கொண்டு நீதியாய் உலகத்தை நியாயம் தீர்ப்பார். பவுலாரு இதை சொல்ற வரைக்கும் நியாய தீர்ப்பே நடக்கலைங்க. 1ஆம் நூற்றாண்டு வரைக்குமே நடக்கலைங்க. அப்ப ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். அப்ப அர்த்தம் என்ன? அப்ப அவ வாழ்ற வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடறான், அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு. அது ஒரு நாள்ல என்ன செய்யும்? பேப்பர் கரெக்ஷன் நடக்கும். அதே தாங்க தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அதனுடைய நோக்கம் தான் என்ன? இன்னொரு வசனம் கூட படிச்சிடலாங்க வாங்க. பவுலாரே மரித்தோர் எப்போ எழுந்திருப்பாங்கன்றதை சொல்றாரு பாருங்களேன். 1 தெசலோனிக்கர் 4 பாருங்க, வசனம் 15. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகையை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம்
நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. என்னவா இன்ட்ரெஸ்டிங்ல. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடும் சத்தத்தோடும் தேவ காலத்திலும் மாற்றில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எப்பதான் எழுந்திருப்பாங்களா? பவுலாரே சொல்றாரு, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ காலத்திலும் வருவார். அப்பொழுதுதான் எழுந்திருப்போம். பவுலுடைய நிருபத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தேகத்தை விட்டு பிரிஞ்சு கிறிஸ்துவோட கூட இருக்கிறன்னா உடனே போய் கிறிஸ்துவோட போய் சேர்ந்து கிடையாது. அவர் பிரசன்னமாவாரு, அப்பதான் கிரீடம் கொடுக்கப்படுது. அவருக்கே பர்சனலாவே, அவருக்கு மட்டும் இல்லை, அவர் பிரசன்னமாக விரும்பும் யாவருக்கும். இங்க பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இப்ப பாருங்க, வசனம் 14 பாருங்க. கிறிஸ்துவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரடைந்தவர்களும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கிறிஸ்துவானவர் மரிச்சர்றாரு, 3ஆம் நாள் தான் எழும்புறாரு. நடுவில் ஒரு கேப் இருக்கு. அதே மாதிரிதான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாம் போய் நித்திரையா இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்துவானவர் வரும்பொழுது எழுந்திருக்கிறாங்க. ஒரு விதை போட்டுறோம், செத்துருதுங்க, அப்படியே செத்து போய் கிடக்குதுங்க. ஒரு நேரம், ஒரு சீசன் வருது, அப்போ விதை முளைச்சு அப்படியே எழும்புது. அப்போ தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருப்பதனுடைய நோக்கம் என்ன? இன்னொரு வசனம் கூட வாசிச்சா அவனை புரியுங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் வசனம் 5-6. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பெயர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகம், அவர்கள் பகை, அவர்கள் பொறாமை எல்லாம் ஒழிந்து போயிட்டு இருக்கு. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கு இல்லை. சரிங்களா? அவங்க சூரியனுக்கு கீழே எந்த பங்குமே அவர்களுக்கு இல்லை. அப்ப ஏன்னா மரித்தோர் ஒன்றும் அறியார்கள். அவங்களுடைய நிலை எப்படி சொல்லப்படுறது? தூங்குறவனுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. அப்ப தேகத்தை விட்டு பிரியும் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன்னா, நான் தேகத்தை விட்டு பிரிவேன், ஒரு நேரம் வரும், நான் கிறிஸ்துவோடு கூட போய் சேர்ந்துருவேன். என்னை பொறுத்த மட்டில் நான் தூங்க போறேன், நான் இளைப்பாற போறேன், நான் நித்திரடைய போறேன். கிறிஸ்துவனை வரும்பொழுது நான் கிறிஸ்துவை பார்த்து அவரோடு கூட என்றென்றும் இருப்பேன். அப்ப மரித்தோர் ஒரு நித்திரைக்கு சமமாக இருக்கிறார்கள். துன்மார்க்கர் 3ஆம் வருகையிலும் நீதிமான்கள் 2ஆம் வருகையிலும் எழுந்திருப்பாங்க என்பதுதான் இதனுடைய நாம் கற்றுக்கொள்கின்ற 3வது பாடமாக நமக்கு இருக்கிறது. இப்போ பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கடைசி அந்த 4வது பகுதியை வாசிச்சு முடிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா வசனம் 27 வாசிக்கலாமா? பிலிப்பியர் 1 வசனம் 27 பாருங்களேன். இப்ப பவுலாறு சிறைவாசத்துக்குள் எழுதுறாரு. பவுலாறு மரணத்தை கிட்ட தொட்டு பார்க்கிறார். அப்ப மரணத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும் என்பதை சொல்றார். ஒருவேளை பவுலார் மரித்து விடுகிறார் என்று சொன்னால், பவுலார் தன்னுடைய அருமையான சபைக்கு என்ன எச்சரிப்பை, என்ன ஆலோசனையை கொடுக்கிறாருன்னு படிச்சுக்கலாமா? அதுதான் 27 30 வரைக்கும் வருதுங்க. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும், கவனிச்சிங்களா? நான் வந்து உங்களை கண்டாலும் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி, என்னவா, நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூடி போராட வேண்டும். அப்ப என்ன சொல்றாங்க? ஒரே ஆவியோடு இருங்க, ஒரே ஆத்மாவோடு இருங்க, சுவிசேஷத்தினுடைய வேலைக்காக கூடி போராடுங்க அப்படின்ட்டு பவுலார் சொல்றாரு. சரிங்களா? ஏன் இதை பவுலார் சொல்றாரு அப்படின்னா, வசனம் 28 பாருங்க. ஏன் ஒரே ஆவியில் இருக்கணும்? ஏன் ஒரே ஆத்மாவில் இருக்கணும்? ஏன் கூடி போராடணும்? ஏன் ஐக்கியமா இருக்கணும்? வசனம் 28 வித்தியாசமான ஒரு பார்வையை கொடுக்கிறார் பாருங்க. 28, நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாய் இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. நீங்க ஒரே ஆவியில ஒரே ஆத்மாவில் சுவிசேஷத்தினுடைய வேலைக்காக கூட போராடுவீங்கன்னா, ஏன் சுவிசேஷத்திற்காக நீங்க உயிரே என்ன போல கொடுப்பீங்கன்னு சொன்னா, அது உங்களுக்கு ரட்சிப்பா முடியும். இப்ப இந்த ஒரு அத்தாட்சியை ஒருத்தன் ஏத்துக்காம போனான்னா
அது அவன் கெட்டு போறதுக்கு வழிவகுக்கும். ஒரே சத்தியம்தான். அந்த சத்தியம் ஒருத்தரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு போகுது, ஒருத்தரை கெட்டு போவதற்கு வழி நடத்துது. சூரியன் ஒன்றே, ஐஸ் மெல்ட் ஆகுது. ஆனா பாறை, அந்த களிமண் சூரியன் வெளிச்சத்தினாலே இன்னும் இருக்குது. இது இருக்குது, இது உருகுது. அப்ப சூரியன் ஒன்று தானே. அதோட தன்மையை வச்சு மண்ணு களிமண் அந்த தன்மையை வச்சு இருக்குது, ஐஸு அது தன்மையை வச்சு உருகுது. அப்ப சத்தியம் ஒண்ணுதான். அதை கேட்கிறவங்க கேட்கல, ஒழுங்கா கேட்கல, விசுவாசிக்கலன்னு சொன்னா அதுவே கெட்டு போவதற்கு, அழிவுக்கு வழி நடத்துது. அதான் பவுல் சொல்லி முடிக்கிறாரு, ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. சத்தியத்தை நீங்க சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறது மட்டுமல்லப்பா, சுவிசேஷக்கா பாடுபடணும் அப்படின்னு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறமான போராட்டமுமே உங்களுக்கு உண்டு. அப்ப என்ன சொல்றாரு கவனிச்சிங்களா? அப்ப நீங்க என்கிட்ட பார்த்ததை என்ன மாதிரி நீங்களும் போராடணும், அப்படி நீங்க ஐக்கியப்படணும், ஒரே ஆத்மாவில் இருக்கணும். நீங்க சத்தியத்துல கூடி போராடும் பொழுது எதிராளிகள் அந்த ஒற்றுமையை பார்த்து, என்னடா இவங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்களே, இந்த ஒரு உண்மைக்காக மறிக்கவும் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனம் திரும்புவாங்க. மனம் திரும்பலன்னு சொன்னா அவங்க கெட்டு போவாங்க. அப்ப ஒற்றுமை எங்கேருந்து வருது? சுவிசேஷத்தின் மூலமாக ஒற்றுமை நமக்கு வருது. ஆக 4 விஷயத்தை படித்தோம், சரிங்களா? அப்ப முதல் விஷயம் என்ன படிச்சுக்கிட்டோம்? நம்ம உபத்திரவத்துக்குள் இருக்கும் பொழுது, பாடுகளை அனுபவிக்கும் பொழுது நம்மை பற்றி யோசிப்பது தன்னலம், பிறர் ரட்சிப்பை பற்றி யோசிப்பது தான் கிறிஸ்துவினுடைய சிந்தை என்பதை புரிந்து கொண்டோம். எது லாபம், எது நஷ்டம்? கிறிஸ்துவோடு கூட இருப்பது, கிறிஸ்துவை நடைமுறை வாழ்க்கையில அனுபவிப்பது, இதுதான் லாபம், மற்றதெல்லாம் நஷ்டம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், 2ஆம் வரியில தான் எழுந்திருக்கிறாங்க என்கிற உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டோம். 4வது கடைசியாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒற்றுமை எங்கேருந்து வருது? ஒற்றுமை என்ன செய்யுது? ஒற்றுமை எதிராளிகளை வாயடக்க செய்யுது. இயேசுவானவரும் சொன்னார் இல்லையா, ஒருமைப்பாட்டில் நீங்க தேறினவர்களா இருக்கணும். அந்த வசனம் எங்க இருக்குது? கிறிஸ்து ஒருமைப்பாட்டை குறித்து சொன்னவங்க. இதனால மற்றவங்க நான் தான் உங்களை அனுப்பியிருக்கிறேன் என்பதை அவங்க விசுவாசிக்க ஆரம்பிப்பாங்க. இது எங்கேயோ வருதில்லை யோவான்ல, அதையும் புரிஞ்சுக்கோங்க. எழுதுங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஆக உங்க வாழ்க்கையில நீங்க லாபம் சம்பாதிச்சிட்டீங்களா? நீங்க சம்பாதிச்ச பெரிய லாபம் என்ன? கிறிஸ்துவோட கூட வாழ்றது தான் லாபம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க துன்பத்துல பிறரை பத்தி யோசிக்கிறீங்களா? இதோட ரட்சிப்பை பத்தி யோசிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. மரணம் கிட்ட நெருங்கும் பொழுது வாழ்வோ சாவோ அல்ல தேவன் மகிமைப்படணும்னு சொல்லிட்டு நீங்க பவுலை போல விசுவாசிக்கிறீங்களா? ஒற்றுமை குடும்பத்திலும், விசுவாச குடும்பத்திலும் ஒற்றுமைக்காக நீங்க ஏங்குறீங்களா? பவுலார் சிறைவாசத்தில் இருக்கும் பொழுது அவர் மரணத்தை, உபத்திரவத்தை எப்படி பார்க்கிறார்? அங்க சுவிசேஷம் கொடுக்கப்பட்டது போல அங்க உபத்திரமும் நமக்காக அருளப்பட்டிருக்கிறது. அதையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். பாடுகளின் ஐக்கியத்தையும் நாம் உணருவோம். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, எங்க வாழ்க்கையில நாங்க என்ன லாபம் சம்பாதிச்சோம், என்ன நஷ்டம் அடைஞ்சோம் என்பதை குறித்து நாங்கள் படிச்சுக்கிட்டோம்ப்பா. எல்லாத்தையும் இழக்கலாம்ப்பா, எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம்ப்பா. ஆனால் கிறிஸ்துவை நாங்கள் இழந்துட்டோம்னா எதையுமே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது தகப்பனே. கிறிஸ்துவை இழக்காதபடி, கிறிஸ்துவே எங்கள் வாழ்க்கையில் லாபம் என்று எண்ணி நாங்கள் செல்ல உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் துன்பம் வரும் பொழுதும், எங்கள் வாழ்க்கையில் உபத்திரம் வரும் பொழுதும் கிறிஸ்துவை போல பிறருடைய ரட்சிப்பை பற்றி கவலைப்பட உதவி செய்யுங்க. சுவிசேஷத்தினால், உபத்திரவத்தினால் நாங்கள் ஒன்றுபட்டு வாழ எங்களை கற்றுத்தாங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஒற்றுமையுடன் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தை நாங்கள் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.